வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்கறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன மத கஜராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு சண்டே ரிலீஸ் ஆகிற முதல் படமாக இருக்கணும்னு நம்புறேன். எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் சண்டே ரிலீஸ் ஆகுறது இதாங்க ஃபர்ஸ்ட் டைமு. அதாவது 13 வருஷம் கிட்டத்தட்ட 13 வருஷமா வெயிட் பண்ணி நிறையா பேரோட ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ண மத கஜராஜா. இந்த படம் ஒர்த்தா இருந்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மதகஜராஜா. இந்த படத்துல விஷால், சந்தானம், சடகோபன் ரமேஷ், மனோபாலா, மணிவண்ணன், லொல்லுசபா மனோகர், கேமியோல ஆர்யா, சதா, அப்புறம் ஹீரோயின்ஸ் மெயினா 2 பேர் நடிச்சிருக்காங்க, அஞ்சலி, வரலட்சுமி. இந்த மாதிரி கேஸ்ட் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இந்த படம் முழுக்க முழுக்க யாருக்காக போகலான்னு பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்காக தான் மக்களே. அப்பா செம்ம கவுண்டர்ஸுங்க. ஒன்லைன் கவுண்டர்ஸ்லாம் சிரிச்சு சிரிச்சு வரையே வச்சுச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. சில கவுண்டர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. சீரியஸாக விண்டேஜ் சாண்டா இஸ் பேக் அப்படின்னு எல்லாருமே நேற்றுலாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு புரியல, இப்போ படம் பார்த்துட்டு இருந்தால் புரியுது. இந்த மாதிரி சந்தானத்தை நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். சந்தானா சார், நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி காமெடி ரோல் பண்ணுங்க. ஏன்னா ஹீரோ பண்ணி அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும், பட் ஆனால் அவர் காமெடி பண்ணுற ரோல்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஹீரோவான இருந்தாலும் காமெடி ரோலாக இருக்கும்போது அவர் பண்ண எல்லா படங்களுமே செம்ம பிளாக் பஸ்டராக இருக்கும். இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி விஷால், ஐயோ அவர் செம்மையாக இருக்காருங்க. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த 8 பேக்ஸ் காமிக்கிறீங்கலாம் அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. விஜய் ஆண்டனி மஜாவாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். ஏன்னா மை டியரில் ஒரு சாங்லாம் வந்து ஒரு மாதிரி வைப்பாக இருந்தது. என்னதான் நம்ம விஷால் பாடுறதை கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் பாட்டு கேட்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொம்பைக்கு தும்பைக்கு தும்பன்னு ஒரு பாட்டு வரும் கடைசியில், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சின்ன சேலம் போகிறோம், எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு, சுந்தர்சி டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. கதையில் நிறைய லூப் ஹோல்ஸ், அவுடேட்டட் ஸ்டோரி தான். மேபி அப்போ வந்து இது சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டராக இருக்கும். இன்றைக்கும் ஆடியன்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போனேன், பட் ஆனால் ஹவுஸ்ஃபுல் ஷோ. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இதெல்லாம் விட தேட்டரு, கமலா தேட்டர் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. விஷாலை கூப்பிட்டு வந்துட்டாங்க. திடீர்னு வந்து விஷால் இன்னும் பேசினாரு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கே செம ஷாக்கு. பாட்டெல்லாம் பாடி காமிச்சாரு. நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைவாக மை டியரில் வரணும்னு பாட்டு பாடிருப்பாரு அவரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராலாக இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படங்க. பக்கா கமர்ஷியல் படம்னா என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 பாட்டு, 5 ஃபைட்டு, படம் ஃபுல்லாக காமெடி, அங்கங்கே லவ்வு, அப்புறம் தேவையில்லாத ஒரு ஹீரோயின், தேவையுள்ள ஒரு ஹீரோயின், கொஞ்சம் கிளாமரு, எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்தாங்க. சுந்தர்சின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, இப்போது கலகலப்பு அந்த டைமில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு காமெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா காமெடி நிறையாவே இருக்குது. நான் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஏன்னா அது வேறு லெவலு காமெடி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு மெயினாக காமெடி தாங்க. இது ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னருங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷால் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா குறை சொல்லணும்னு போய் பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அப்போலாம் பிடிக்காது. கண்டிப்பாக இதை பொங்கல் வின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஆனால் நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னும் 3 படம் வர வேண்டியது இருக்குது. தருணம், நேசிப்பாயா, அதுக்கப்புறம் வந்துட்டு காதலிக்க நேரமில்லை, 3 படம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 3 படம் பார்த்துட்டு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மதகஜராஜா மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். செம்ம என்டர்டைன்மெண்ட்டான மூவி. ஏன்னா வந்துட்டு விஷாலோட பிரைம் டைமில் நடிச்சிருக்காரு. அவரோட உடம்பாகட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அஞ்சலி சூப்பராக இருக்காங்க. வரலட்சுமியும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கிளாமர் இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சதா ஒரு ஸ்பெஷல் சாங் ஆடிருக்காங்க, அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சந்தானம், அவரோட கவுண்டர்ஸ் எல்லாம் பக்கா. மனோபாலா, ஐயோயோ கொஞ்சம் சீன்ஸ் தாங்க வருவார், மாஸ்க் காட்டு போயிடுவார். அதுவும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஐயோயோ செம்ம சிரிப்பு, செம்மையாக இருக்கும். அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவரும் மனோபாலாவும் வர சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சோனு சூத் நடிச்சிருக்காரு, அவரும் இந்த படத்தில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஓவராலாக ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னருங்க. குடும்பத்தோடு நீங்கள் போய் பொங்கலுக்கு ஜாலியாக ஒரு தேட்டரில் 2.5 மணி நேரம் உட்காந்துட்டோம்னா மதகஜராஜா போங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்து 2 படமும் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை, பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பக்காவாக இருந்தது. ஸோ மதகஜராஜா இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க பண்ணுறாதீங்க.